ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம குமரன் அண்ட் விஜய் 2 பேருமே சேர்ந்து ஷூட்டிங்கில் பாடிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நியூ பிளேஸ் மாதிரி இருக்குது. மேபி வந்து விஜயோட வீடாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து சரியாக இந்த பேக்ரவுண்ட்லாம் நான் கவனிச்சதில்லை. அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜய் அண்ட் குமரன் ஸோ கொம்போ வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து விஜய் குமரன் வந்து மேலே ஏற்றி விடணுன்றதுக்காக சப்போர்ட் பண்ணுறதுலையா இருக்கட்டும், அட்வைஸ் பண்ணுறதுலையா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம விஜய் அந்த விஜய் டெலி அவார்டுக்கு அப்புறமா வந்து திரும்பவும் நம்ம சுவாமி ப்ரோ ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு டைமில் அந்த ஷூட்டிங்கில் எடுத்தது தான். ஸோ திரும்பவும் என்னவோ வந்து ஒரு சின்ன ஷூட் மட்டும்தான் வந்து வெண்ணிலா கேரக்டருக்கு எடுத்துகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து வெண்ணிலா கேரக்டர் வந்தால் வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லோரும் டிசப்பாயிண்ட் ஆவாங்க அப்படின்றதுக்காகவே வந்து ரொம்ப தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ என்ன காரணமாக இருக்கும்னு தெரியலை. அண்ட் விஜய் அண்ட் காவேரி ஸோ கண்டிப்பாக இன்னையோட கான்வர்சேஷன் விஜயோட மைண்ட் வாய்ஸ் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. அந்த டைலாக் ரைட்டிங் அதுவாக இருக்கட்டும், அண்டு நம்ம காவேரி பேசுறதுக்கு ஒன்றுத்துக்கும் வந்து மைண்டில் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம். ஸோ நீ ஒரு முக்காலூசு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது ரசிக்கிற அளவுக்கு. ஸோ விஜயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாறிட்டாங்க. ஸோ காவேரியை வந்து விட்டு கொடுக்கவே கூடாதுன்றதில் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் வந்து ஸோ திரும்பவும் அந்த நிவினை பார்க்கும்போது நிவினால் இந்த பிரச்சனைகள் வரும்போது ஸோ காவேரியும் வந்து நிவின் கூட போகிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு நம்ம விஜய்க்கு. இருந்தாலுமே வந்து இது அக்ரிமெண்ட் அப்படின்னு நினைக்கும் போது திரும்பவும் அந்த கிளைமேக்ஸ் அக்ரிமெண்ட் முடிகிற டைமில் வந்து ஸோ விஜய் ஒரு வேளை ப்ரப்போஸ் பண்ண வரலாம். ஏதாவது வரும்போது கண்டிப்பாக ஒரு வெண்ணிலாவுடைய என்ட்ரியோ இல்லை திரும்பவும் காவேரி ஏதாவது வந்து அவங்கள புரிஞ்சிக்காமல் பேசுகிற மாதிரியோ கொண்டு போயிடுவாங்க போல இருக்குது. ஸோ ஒரு சின்ன சண்டைகளும் அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த பிரிவும் கூட வந்து அது இன்னும் அவங்க 2 பேரும் சேர்றதுக்கு அதிகமாக அவங்களுக்கான ஒரு க்யூட்டான விஷயங்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக காவேரியோட பர்த்டே அன்னைக்கு ஏதோ ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க போல் இருக்குது. ஸோ நம்ம விஜய் ஒரு பக்கம் ரொம்ப எக்ஸைட்டடாக சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னாலாம் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அது மிஸ் ஆகாமல் அவங்களுடைய அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் திடீர்னு அதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் அதாவது அவங்களுக்குள்ள சண்டை அந்த மாதிரி கொண்டு போகாமல் இருந்தாங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருப்போம். அண்டு ரீசெண்டாக வந்து இந்த 2-3 டேஸாக வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஏன்னா வந்து ஷூட்டிங் நடந்ததா என்னன்னு இன்னும் தெரியலை. ஸோ இன்னையோட எபிசோடோட ஹைலைட்டே நம்ம விஜய் மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்குதான். யார் யாருக்கெல்லாம் அந்த ஒரு சீன் பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.